வணக்கம், நான் உங்கள் சங்கர். ஆல் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் அண்ட் லீடர்ஸுக்கு இன்றைக்கி டுடே ஒரு இன்ட்ரெஸ்டடான ஒரு சப்ஜெக்டோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த சப்ஜெக்டோட பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு யூஸ் தி ஃபோன் ஃபார் யுவர் பிஸ்னஸ். உங்கள் ஃபோனை பிஸ்னஸுக்கு எப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நார்மலாக நம்ம எப்படி ஃபோனை யூஸ் பண்ணுறோம், நம்ம நார்மலாக எப்படி ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, இன்றைக்கி பார்த்திங்கன்னா கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம் இல்லையா, நம்மளோட ஃபோனை கால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா மெசேஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். தேர்டு வாட்ஸ்அப்பு பார்க்குறதுக்காக, வாட்ஸ்அப்பில் மெசேஜுகள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நாலாவது ஃபேஸ்புக்கு பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஐந்து இன்ஸ்டாகிராம் வச்சுருக்கவங்க இன்ஸ்டாகிராமை பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஆறு யூடியூப், இன்றைக்கி ரொம்ப பிரபலமானது யூடியூப்பில் நிறைய வீடியோஸு, நிறைய தகவல்கள் இதெல்லாம் பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஏழாவது பார்த்திங்கன்னா லிங்கின் யூஸ் பண்ணுறவங்க அது யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் ட்விட்டரு, இந்த மாதிரியான பல வலைதளங்கள் மூலமாக கூகுள், இதோட ரொம்ப இம்பார்ட்டன்ஸு கூகுளையும் நம்ம என்ன பண்ணிட்டுறோம், கூகுள் மூலமாகவும் நிறைய விஷயங்களை சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம இதெல்லாமே எல்லாருமே யூஸ் பண்ணக்கூடியது, இது எல்லாருக்கும் தேவை. எல்லா விஷயங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். இது மூலமாக நமக்கு நிறைய விஷயங்கள் தகவல் பரிமாறிக்கிறோம், நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்கிறோம், நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணுறோம். அப்புறம் ஒருத்தங்களுக்கு இம்பார்ட்டன்ஸான சில நபர்களை ஃபாலோ பண்ணுறது, கால் பண்ணுறது, இதெல்லாம் நிறைய விஷயங்களை ஃபோன் மூலமாக பண்ணுறோம். ஆனால் இந்த ஃபோன் மூலமாக இந்த ஃபோனை எப்படி நம்ம பிஸ்னஸுக்கு பயன்படுத்திக்கிறது, பிஸ்னஸுக்கு எந்த மாதிரி முறையில் மெத்தடில் நம்ம எல்லாம் பயன்படுத்தலாம், எந்தெந்த விஷயங்களுக்கெல்லாம் பிஸ்னஸுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றதான் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போது பிஸ்னஸுக்காக இந்த மொபைலை நம்ம ஃபோனை பயன்படுத்துறது மூலமாக நமக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்குது? ஏன்னா அதுதானே நமக்கு இவ்வளவு நாளாக நம்ம ஃபோனை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் நிறைய நபர்கள்ட்ட கேட்குறேன், நீங்கள் ஃபோனை பயன்படுத்துகிறீங்க, இந்த விஷயங்களுக்கெல்லாம் பயன்படுத்துகிறீங்க, இந்த ஃபோன் மூலமாக நீங்கள் ஒரு மாதம் உங்களுடைய வருமானம் எவ்வளவு ஏர்ன் பண்ணுறீங்கன்னு கேட்டால், எதுவுமே மாதம் செலவு தானே ஆகுதே தவிர வருமானங்கள் இதுலேருந்து எதுவுமே ஏர்ன் பண்ண முடியல அப்படின்றதான் சொல்கிறாங்க. உண்மையா இல்லையா? இன்றைக்கி பார்த்திங்கன்னா பல நபர்கள் இந்த மொபைல் இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியை பயன்படுத்தி, மொபைல் ஃபோனை பயன்படுத்தி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிச்சிட்ருக்காங்க. அப்போ நம்மளாலேயும் முடியும். அப்போ நம்ம பிஸ்னஸுக்கு நம்ம மொபைலை எப்படி பயன்படுத்துறது, எந்த மாதிரி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அதுக்கு முன்னாடி மொபைலில் நீங்கள் என்னென்னலாம் நம்ம பிஸ்னஸுக்கு தேவையான விஷயங்கள்லாம் என்னென்னலாம் நீங்கள் எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டாக நான் சொல்கிறேன். இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு நம்பர் 1 பார்த்தீங்கன்னா, நம்ம மொபைலில் நம்ம பயன்படுத்தக்கூடியது, இப்போ நம்ம என்ன பயன்படுத்துகிறோம், மார்க்கெட்டிங் போஸ்ட். நம்ம மொபைலில் நம்ம பிஸ்னஸுடைய ப்ராடக்டை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கும், நம்ம பிஸ்னஸ் என்ன, நம்மளோட பிஸ்னஸையோ நம்ம ப்ராடக்டையோ நம்ம சர்வீஸையோ மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக என்ன பண்ணுறோம், நம்ம மார்க்கெட்டிங் போஸ்ட்டுக்காக நம்ம என்ன பண்ணணும், பயன்படுத்தணும். 2, அப்பாயின்மெண்ட். நம்ம சரியான கஸ்டமரை குவாலிஃபை பண்ணி நம்ம அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறது, வாங்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், மொபைலை நம்ம சரியான முறையில் பயன்படுத்திக்கணும். 3வது வந்தீங்கன்னா ஃபாலோஅப். நம்ம அப்பாயின்மெண்ட்டு போய் நம்ம என்ன பண்ணியிருப்போம், ப்ரெசன்டேஷன் பேசி முடிச்சுட்டு அவரை நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்காக, சரியான முறையில் ஃபாலோஅப்புக்காக நம்ம மொபைலை என்ன பண்ணலாம், பயன்படுத்தலாம். இதெல்லாமே நம்ம பிஸ்னஸுக்கு பயன்படுத்தக்கூடிய மெத்தட்ஸு. 4 க்ளோசிங். இப்போ ஒருவேளை ஃபாலோஅப்பில் க்ளோசிங் ஆகிடுச்சு, அந்த நபர் பேமெண்ட்டுக்கு நமக்கு க்ளோசிங் பேமெண்ட் நமக்கு தர்றதுக்காக நம்மளோட மொபைலை என்ன பண்ணிக்கலாம், ஜிபே ஆர் அதர் பேமெண்ட் ஆப்ஷனுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். 5வது பார்த்திங்கன்னா ஐடி ரெஜிஸ்ட்ரேஷன். நம்ம பேமெண்ட் கொடுத்துட்டாங்க, அடுத்தது நம்மளுடைய பிஸ்னஸில் அவரை நம்ம பிஸ்னஸில் அவருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக, ஐடியை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்ம மொபைலை பர்ஃபெக்டாக நம்ம என்ன பண்ணலாம், பயன்படுத்திக்கலாம். 6, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண பிறகு அவருடைய ஐடியில் நம்ம ப்ரீ ஆர்டர் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நம்ம மொபைலை அழகாக என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். 7வது விஷயம், நம்ம கூப்பன் பர்ச்சேஸ் பண்ண பிறகு அந்த கூப்பனை வச்சு ஆன்லைனில் எப்படி ப்ராடக்ட் அவங்களுக்கு ஆர்டர் பர்ச்சேஸ் பண்ணுறது அப்படின்ற விஷயத்துக்காக நம்ம மொபைலை அழகாக பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். 8வது ரிப்போர்ட்டிங். இப்போ நம்ம செய்கிற பிஸ்னஸுடைய டீட்டெயில்ஸை நம்மளுடைய லீடரோட பகிர்ந்துக்கிறதுக்கு ரிப்போர்ட்டிங்காக நம்ம மொபைலை என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம். 9வது ஜூம் ட்ரைனிங். நம்ம ஜூம் மூலமாக நிறைய ட்ரைனர் இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ட்ரைனிங் கிளாஸு, நிறைய ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ் ட்ரைனிங்கு, டிஸ்ட்ரிபியூட்டர் ட்ரைனிங், இந்த மாதிரியான பல விதமான ட்ரைனிங்கும் ஜூம் மூலமாக நமக்கு கிடச்சிட்ருக்கு. அந்த ஜூமில் ட்ரைனிங் அட்டன் பண்ணுறதுக்கு மொபைலை நம்ம என்ன பண்ணிக்கலாம், பயன்படுத்திக்கலாம்.
10வது டீம் டிஸ்கஷன். நம்மளுடைய டீமில் வரக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸோடைய டிஸ்கஷனுக்கும் லீடர்களுடைய டிஸ்கஷனுக்கும் எல்லாத்துக்குமே நம்ம அற்புதமாக என்ன பண்ணிக்கலாம், நம்ம மொபைலை யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாம் இந்த 10 விஷயங்கள் நான் சொல்லேன். இன்னும் நிறைய அதர்ஸ் நிறைய எக்ஸ்ட்ராவாக இருக்கும். நம்ம வந்து இந்த 10 மெயினான 10 விஷயத்தை மட்டும்தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த 10 விஷயத்துக்காக நம்ம மொபைலை நம்மளோட பிஸ்னஸுக்காக யூஸ் பண்ணுறதுனால கிட்டத்தட்ட இன்றைக்கி நானும் உங்களை மாதிரி நார்மலாக இந்த மாதிரி விஷயத்துக்கு பயன்படுத்திகிட்டு இருக்கும்போது எனக்கும் என்ன ஆகலை, பெரிய அளவில் என்ன ஆகலை, எனக்கும் வந்து இன்கம் இல்லை. நம்ம யாராவது கேட்டால் என்ன சொல்லுவோம், இன்கம் இல்லை சார், இன்கம் வராது, ஆனால் செலவு தான் நடந்துகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஆனால் இந்த பிஸ்னஸுக்காக நான் என்னுடைய மொபைலை எப்போ நான் பயன்படுத்த ஆரம்பித்தனோ, மார்க்கெட்டிங் போஸ்ட்டுக்காக பயன்படுத்தினேன், அப்புறம் அப்பாயின்மெண்ட்டுக்காக பயன்படுத்தினேன், அப்புறம் ஃபாலோஅப்புக்காக பயன்படுத்தினோம், அப்புறம் க்ளோசிங் பேமெண்ட் வாங்குறதுக்காக ஜிபே அந்த மாதிரியான ஆப்ஷனுக்காக பயன்படுத்தினோம், அப்புறம் வந்து ஐடி ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக பயன்படுத்தினேன், அப்புறம் வந்து ப்ரீ ஆர்டர் கூப்பன் பர்ச்சேஸ் பண்ணுறது எப்படின்றதுக்காக சொல்லிக் கொடுக்கறதுக்காகவும் நம்ம பண்ணுறதுக்காகவும் பயன்படுத்தினோம். அப்புறம் ஆன்லைனில் ப்ராடக்ட் வந்து ஆர்டர் பண்ணுறதும், நமக்கு நம்ம வீட்டுக்கு ஆர்டர் பண்ணுறதும், நம்மளுடைய டீமுக்கு ஆர்டர் பண்ணுறது எப்படின்றத நம்ம வந்து என்ன பயன்படுத்தினோம். அப்புறம் வந்து ரிப்போர்ட்டிங், இன்றைக்கி வந்து சூப்பராக ஃபஸ்ட் கிளாஸாக நம்மளோட ரிப்போர்ட்டிங் ஆப் வந்து இருக்குது. அந்த ஆப்பை எப்படி நம்ம வந்து மொபைல் மூலமாக நம்ம பயன்படுத்தணும். அதேமாதிரி ஜூம் ட்ரைனிங், இன்றைக்கி முழுக்க ஜூம் மூலமாக நிறைய ட்ரைனிங் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அதே மாதிரி டீமுக்கு டிஸ்கஷனுக்காக நம்ம என்ன பண்ணி பயன்படுத்து. இந்த மாதிரி நான் என்னுடைய மொபைலை பிஸ்னஸுக்காக எப்போ நான் பயன்படுத்த ஆரம்பித்தனோ அப்போவே மந்த்லி 1 lakh பர் மந்த் 1 lakhக்கு மேலே இன்கம் எடுக்கிறதுக்கு இந்த மொபைல் மூலமாக இந்த விஷயங்களை செஞ்சதுனால மந்த்லி 1 lakh பக்கத்தில் இன்கம்மை நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம், ஏர்ன் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் இதே நான் முதல்ல நார்மலாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு எந்த விதமான இன்கம் இல்லை. ஆனால் எல்லா விஷயமும் தேவை தான், ஆனால் என்ன நடந்துட்டு இருந்தது, எக்ஸ்பென்ஸ் நடந்துட்டு இருந்தது. இப்போ இது இன்கமாக மாற்றிருக்கோம். அப்போ என் மொபைலை பிஸ்னஸுக்கு நான் யூஸ் பண்ணக்கூடிய டைமில் எனக்கு இன்கமாக மாறுது. இப்போ சொல்லுங்கள் ஃப்ரான்ச்சைசி பார்ட்னர்ஸ், நாம் ஒரு பிஸ்னஸ் எடுத்துருக்குறோம், நம்மளுடைய மொபைலை நம்ம பிஸ்னஸுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிக்கும் போது நமக்கும் வருமானங்கள் வளர ஆரம்பிக்கும். அப்போது இந்த பாயிண்ட்ஸுகள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம பிஸ்னஸுக்கு பயன்படுத்தக்கூடிய இது எல்லாமே நம்ம மொபைலில் தான் பயன்படுத்துகிறோம். அப்போ மொபைல் மூலமாக நம்ம லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்றது நம்மளுடைய ஸ்மார்ட் ஒர்க்குக்காக தயாரிக்கப்பட்டது. அதனால் ஹார்ட் ஒர்க்கு எவ்வளோ முக்கியமோ ஹார்ட் ஒர்க்குக்காக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுக்கும் ஸ்மார்ட் ஒர்க்குக்காக அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதுக்கும் வித்தியாசம் இதுதான். இது நம்ம ஸ்மார்ட்டாக பயன்படுத்தி ஸ்மார்ட்டாக வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் பிஸ்னஸ் டூல்ஸ் நம்மளுடைய மொபைல் ஃபோன். இதை கரெக்டாக பயன்படுத்துங்க, உங்களோட வருமானத்தை க்ரோத் பண்ணுங்கள். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ லீடர்ஸ்.